பிரியமான பரிசுத்த பவுல் திருச்சபையின் விசுவாசிகளே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 15 வரை. இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, எல்லாரும் வெளியில புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு காரியம், பால்ஸ் செகண்ட் மிஷனரி ஜர்னி. பவுல் அப்போஸ்தலனின் 2வது சுவிசேஷ பயணம். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியா இருக்க கடவுள். கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நமக்கு ஒரு லட்சியம் உண்டு இல்லையா? ஒரு லட்சியம், என்னுடைய வாழ்க்கையில நான் இங்கு போக வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு லட்சியம் உண்டு. அதுல பெரிய ஒரு லட்சியம் எது என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவனாக, ஞானஸ்நானம் பெற்றவனாக எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது. I have a great ambition. அது நான் சேர்வேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். எது ஏதாவது சொல்ல முடியுமா? பரலோகம். இல்லைன்னா நாங்கள் கிறிஸ்தவராக இருந்து ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற, மற்றபடி இதுல சொல்லப்பட்ட காரியங்களை நான் கை கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. பொதுவாக சொல்வார்கள் இல்லையா, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்கிறவங்க ஜாலியா இருக்கு போயிட்டாங்க. ஜாலியா இருக்க நம்மை கடவுள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, சந்தோஷமாக இருங்கள் என்றுதான் பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமா rejoice in the Lord and be glad என்று சொல்லி மறுபடியும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம் வேறு சூழ்நிலைகளினாலும் மற்றவர்களால் தட்டி பறிக்க முடியாது. ஆகவே பரலோகம் என்பது மிக முக்கியமானது. நாளையில நாம் பாடின இந்த பாடல், எருசலேம் என் ஆலயம், ஆசிக்கும் வீடு. பொதுவாக மரண நேரங்களிலே அதை பாடுவோம். ஏன் பாடினோம் என்றால், நாம் மோட்சத்திற்கு இன்றைக்கு வாசி கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. யார் அங்கே போவார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கு போய் சென்று சேர முடியும் என்பதை நாம் மிக தெளிவாக அங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே. 24ஆம் வசனம் பாருங்க, 21, 24ல ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் அந்த இடத்திற்கு செல்ல தகுதியானவர்கள். அதை கடைசி வரை நாம் கட்டி காத்துக் கொள்ள வேண்டும். முடிவு வரைதும் நிலைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். ஆகவே நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு போனால் போதுமா? இதுதான் கடவுளுடைய திட்டமா என்று பார்க்கின்ற போது, கடவுள் இந்த முழு உலகத்திற்கும் இந்த இலவசமான ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும். அநேகருக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுத்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து அவர் கொடுத்த அந்த இலவசமான ரட்சிப்பை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நாமும் கூட ஏதோ மிஷனரிகள் வெளிநாடுகளிலிருந்து வந்து சொன்னதுனாலே இந்த உயிருள்ள தேவனை நாம் அறிந்து கொண்டோம். இல்லை என்றால் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்களோ தெரியாது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது, அதே போல உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய அநாதி தீர்மானம். அந்த காரியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் மிக பொறுப்போடு அதனை ஏற்றுக்கொண்டு ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும், அவருடைய சீஷர்கள் எல்லாரும் மிக சிறப்பாக நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே 2 விஷயங்கள் மூலமாக நாம் முழுமையாக அங்கே சொல்லப்படுகின்ற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, ஒரு புதிய தரிசனத்தின் மூலமாக கடவுள் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய இடங்களை
விஸ்தாரப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Through a new vision, God opened the way for mission expansion. 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்குமா இந்த காரியங்களை பார்க்கிறோம். ஒருவேளை தியானத்துக்கு தெரிந்து கொண்ட பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. ஆனால் 6, 7, 8 ஏன் தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இரண்டாவது மிஷனரி ஜர்னி இங்கே ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பதாக அவர் பல இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவர் சும்மா போய் அறிவிக்கவில்லை, இது கடவுளுடைய இறுதி கட்டளை. மத்திய 28:18 பார்க்கின்ற போது நம்முடைய சீஷர்கள் எல்லாம் கிட்டே வரவழைத்து அங்கே அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே so it is a great commission, it is a final mandate that God has given to his disciples. இல்லையா? அதை ஆதி அப்போஸ்தலர்களும் அதாவது ஆண்டவருடைய சீஷர்களும் மிக பொறுப்போடு அதை நிறைவேற்றினார்கள். ஆகவே தான் முழு உலகமும் சுவிசேஷமயமானது என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய ஒரு சீஷன் நம்முடைய தேசத்திற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். எந்த தேசத்து? நம்முடைய இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்திற்கு வந்தார்? தோமா. முதலாவதாக கேரளா, அவன் மலபார் மிஷன் என்று சொல்லி சொல்வார்கள். அதன் பிறகு அவர் அங்கே இருக்கவில்லை, பல இடங்களுக்கு அவர் சென்றார். காஷ்மீர் பக்கம் போனார், இந்த பக்கம் வட இந்திய பகுதிகளுக்கு போனார். அதன் பிறகு கடைசியாக சென்னை, தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில அங்கே இருக்கிற பரங்கிமலை அந்த இடத்துல சால்தோம் என்று சொல்லி இப்போ தற்போது இருக்கிறது, அந்த இடத்துல அவர் ரத்த சாட்சியாக மறைந்தார். பிரியமானவர்களே, இப்படியாக சுவிசேஷம் முதல் நூற்றாண்டிலேயே நமக்கும் வந்து சேர்ந்தது. ஆனால் இன்னும் மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நாம் அடுத்ததாக நம் பாட இருக்கிற பாடல், தாசரை தாரணி என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவுக்கு இந்த தாரணி, இந்த உலகத்தை சொந்தமாக்குவோம். எப்படி? அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற போதுதான் அந்த காரியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் மிக பிரபாதமாக இங்கே செய்து கொண்டு வருகிறார். 6ஆம் வசனத்துல பாருங்கள், அவருடைய பிரிகியா பவுல் அப்போஸ்தலனுடைய 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இன்றைய செய்தி. இந்த 2ஆம் மிஷனரி பயணத்துல பவுல் சுவிசேஷம் அறிவித்து அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில திருச்சபைகள் எழுப்பின இல்லையா? போய் சொல்லுகின்ற இடங்களில கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்க கூடி வருகிறார்கள். கூடி வருகின்ற போது அங்கே ஒரு ஹவுஸ் சர்ச் என்பது வீடுகள் தோறும் சபைகள் உருவாகிறது. அது வளர்ந்து பழுகி பெருகத்தக்கதாக பவுல் அப்பப்போ என்ன பண்ணுவாருன்னா போய் விசிட் பண்ணுவார். ஆகவேதான் முதல் பயணம், 2ஆம் பயணம், 3ஆம் பயணம் என்று சொல்லி 3வது பயணத்துல அவர் மரித்து போகிறார். ஒவ்வொரு பயணத்திலும் இந்த இடம், அதாவது இங்கே சொல்லப்பட்ட இந்த மக்கதோனியா என்ற இடத்துக்கு 3 முறை அவர் போயிருக்கிறார். 3 முறை. இங்கே முதலாவதாக அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த திருச்சபைகளை பவுல் மற்றும் அவருடைய உடன் ஊழியக்காரர்கள், அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடங்களிலே பவுல் அப்போஸ்தலனும் அவருடைய உடன் ஊழியக்காரர்களும் போய் அவர்களை அங்கிருக்கின்ற போதகரை பலப்படுத்தி 1000, அங்கிருக்கின்ற மூப்பர்களை பலப்படுத்தி சில ஆலோசனைகளை சொல்லி அங்கிருக்கின்ற விசுவாசிகளை இன்னும் கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் வளருங்கள் என்று சொல்லி நிருபங்களை, லெட்டர்களை எழுதுவது மாத்திரமல்ல, அவர்களை போய் சந்திக்கவும் செய்தார். புரிஞ்சுங்களா? சோ இந்த காரியத்தை செய்து அவர்கள் உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய காரியத்திலே வளர வேண்டும் என்பதுதான் ஊழியக்காரர்களுடைய திட்டம். நீங்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய வார்த்தை கேட்டு அதில் வளர வேண்டும். அதற்காகத்தான் இதற்கென்று கடவுள் திருச்சபைக்கென்று ஒரு மேய்ப்பரை தெரிந்து கொண்டு வழி நடத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே 6 to 8 வரைக்கும் பார்க்கின்ற போது இங்கே now Paul tried to enter into a new territory for the Lord's mission by traveling east into Asia Minor and Bithynia, but the Lord closed the door. ஆண்டவர் சொல்லி இருக்கிற இடங்கள் என்று இவர்களே சில பிளான் போடுவாங்கல்ல, சில திட்டங்களை போட்டு, அதாவது ஆசியாவுக்கும்
பக்கத்தில் இருக்கின்ற அந்த பித்னியா என்ற இடத்திற்கும் அவர் போக வேண்டும். ஆனால் கடவுள் அந்த போக விரும்பவில்லை. He closed the door. அங்கே கதவு அடைக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரா என்று நம்ம யோசிக்கலாம். எஸ், கடவுள் சில நேரங்களிலே அவர் அனுமதிக்க மாட்டார். வேறு இடத்துல சொல்லும்படியாக சொல்லி அந்த இடத்துக்கு இன்னொரு நாளை அவர் நிர்ணயம் பண்ணுவார். அதை அதிக விஷயம் தெரிந்த அப்போஸ்தலர்களே அறியாமல் போனது ஒரு வித்தியாசமான ஒரு விந்தையான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்துல பாருங்கள், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு, 7ஆம் வசனத்துல மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா தேசத்துக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரும் அவர்களை போக விட்டார்கள். இங்க போனாலே வேணான்றாரு, அங்க போனாலே வேணான்றாரு. எங்கதான் போறது சாமி? உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தோமே, ஏன் எங்களுக்கு இது போல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் பவுலுக்கு இல்லையா, ஒரு ஏமாற்றம், மனுஷிகமாக ஒரு ஏமாற்றம். இங்க போனாலே கடவுள் வந்து அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. He is closing the door, he is shutting the door. அப்படி என்னதான் உங்களுடைய திட்டம் சொல்லி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு மன வேதனையோட என்ன பண்றாங்க. 8ஆவது வசனம், அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே போயிட்டு அங்க உட்கார்ந்துறாங்க. என்ன சாமி உங்களுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு வந்து ஆண்டவர் அங்கே ஒரு தரிசனத்தை பவுலுக்கு சொல்கிறார். அதுதான் இந்த செய்தியினுடைய முதல் வசனம். அங்கே ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அதை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு ஊழியம் செய்கின்ற போது அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடைகள் மனுஷரால் போடப்படுகிறது பல இடங்களில். ஆனால் இங்கே அந்த தடைகள் கடவுளால் போடப்பட்டது. ஆனால் அந்த கல்லை எடுத்து போட்டு இன்னொரு இடத்துல, விசாலமான இடத்துல அறிவிக்க செய்யவும் முடியும். இரும்புத்துறை என்று சொல்லப்படுகின்ற நாடுகளிலே கூட இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடவுள் அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்துகிறார். சைனாவில் இன்றைக்கு ஒரு அதாவது சுவிசேஷத்தை நீங்க சொல்லுங்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது. கோர்பச்சேவை அவருடைய தாயார் 36 வருடம் ஜெபித்து அது இன்றைக்கு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. இந்த விளாடிமிர் புட்டின் கூட ஒரு கிறிஸ்தவத்தான ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். சோ உலகம் முழுவதும் கண்டிப்பாக சுவிசேஷத்தினால் ஒரு மாற்றம் ஏற்படும். மக்கள் மாற்றத்தை கடவுள் விரும்புகிறார். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி அவரோடு வர வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். ஆகவே இந்த ஒரு ஏமாற்றத்தின் மத்தியிலே அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன, இது இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, உபத்திரவமா இருக்குது இல்லையா? ஊழியத்துல வந்து உபத்திரவம் உண்டா என்று கேட்டால் உண்டு, அதிகமாக உண்டு. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பவுல் அதாவது இன்றைக்கு நம்ம கேட்ட சுவிசேஷத்துல நான் பார்க்கின்ற போது சுவிசேஷ வாக்கியம் 14ஆம் வசனத்துல 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பிற்பகுதியிலே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்து எல்லா சோதனைகளையும் சந்தித்த கடவுள் நமக்கு முன்பாக செல்கிறார். நாம் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கோம். ஆகவே பிரச்சனைகள் வருகிறா, பரவாயில்லை, எங்க அப்பா இருக்கிறார், ஏன் கூட இருக்கிறார், போதும், அவர் நடத்துவார், என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார் என்று சொல்லி நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் செய்தார். இங்கே இப்போ பவுல் வந்து கேட்டுதான், சரி சாமி நான் எங்கதான் போறது? யோவான் இன்றைக்கு வாசி கேட்ட யோவான் 16:23 பிற்பகுதியில பார்க்கின்ற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினால பிதாவிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நம்ம கூட ஜெபம் பண்ணும்போது கடைசியை முடிக்கும் வந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே இல்லையா? இயேசு நாமத்தினாலே நம்ம முடிக்கிறோம். இதுதான் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் கேட்கின்ற போது பிதா உடைய நாம மகிமைக்காக அவர் கொடுப்பார். இப்போ பவுல் கேட்டுதான், சரி இங்க வழி இது வாசல் தடைப்பட்டாயிற்று, அடைப்பட்டாயிற்று, இந்த பக்கம் அடைப்பட்டாயிற்று, எங்க போகுது? அப்பொழுது கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்துல வந்து பேசின மனுஷன் யார் என்றால், இறையியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அது லூக்கா என்று சொல்லி. லூக்கா சுவிசேஷத்தை எழுதின டாக்டர் லூக்கா, அவரோடு கூட ஒரு பவுல் அப்போஸ்தலனோடு கூட ஒரு கோவர்க்கராக அவரோடு கூட
இணைந்து பணி செய்கின்ற ஒரு ஊழியக்காரராக அவரும் சேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த 10ஆம் வசனத்தில் அந்த தரிசனத்தை அவர் கண்ட போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, அது சொன்ன மாத்திரத்திலே இதுதான் கடவுள் எங்களுக்கு சொன்ன அந்த ஒரு இடம், இது ஒரு புதிய வாசல், புதிய ஒரு ஃபீல்ட் என்பதை அவர்கள் உணர்ந்து திடநிச்சயமாய் உணர்ந்து, so they got the conviction, this is what the place that God is sending us என்ற ஒரு காரியம். மக்கதோனியாவுக்கு போக வேண்டும், மக்கதோனியாவுக்கு அவர் போகும். அதாவது உடனே என்று சொல்லி இருக்கிறது அந்த வசனம் பாருங்க, மிக உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் எல்லாரும் சேர்ந்து. உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட பிரயத்தனம் பண்ணின அந்த வார்த்தைக்கு பாருங்க, the vision is interpreted as a divine call. இந்த ஒரு அதாவது தரிசனம் என்பது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு, இட் இஸ் a divine call. ஒரு அழைப்பு, ஒரு தெய்வீக அழைப்பு. நீ வா, இங்க போ. கடவுள் சொல்லி இப்போ நம்ம சர்ச்சில் கூட இது என்ன சொல்றாங்க, so we are all not appointed by the synod or EFC, but நமக்கு தெய்வீக அழைப்பு திருச்சபை கொடுக்கின்ற போதுதான் அங்கே போத வேண்டும். சோ இங்கே கூட அந்த தெய்வீக அழைப்பு, நீ மக்கதோனியாவுக்கு போ என்று சொல்லி அங்கே அழைக்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இங்கே உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட பிரயத்தனம் பண்ணின அந்த முயற்சி எடுக்கணும்ல. ஐயோ போ, இங்கேயும் போறதுக்கு இல்ல, இங்கேயும் போறதுக்கு இல்ல, ஏதோ ஒரு ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் போலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. உடனடியாக கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். So the phrase quote and unquote, we endeavored to go into Macedonia, quote and unquote, highlights the apostles' obedience to God's will. கர்த்தருடைய சித்தத்திற்கு அப்போஸ்தலர்கள் ஒப்பு கொடுத்ததை, தங்களை தாழ்த்தினதை இது குறிக்கிறது. உடனடியாக அவர்கள் மக்கதோனியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம். மெசேஜ்ல வேற என்ன பண்ண முடியும்? லிடியாவை பத்தி ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இவர்கள் எல்லா இடத்திலும் போக கர்த்தரிடத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தை அடைத்தார்கள், இன்னொரு 7 இடத்தை திறக்கிறார். ஒரு இடம் அடைக்கப்பட்டால் 7 இடத்தை கடவுள் திறக்க முடியும். சத்ரு நமக்கு வெள்ளம் போல் வருகின்ற போது ஆவியானவர் அவன் விரோதமாக கொடி பிடிப்பார். நம்மை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியான கடவுள் என்பதை ஆதி அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இங்க நான் பார்க்கிற போது நான் அந்த ஒரு மனுஷன் நின்று பேசினது யார் என்றால் அது டாக்டர் லூக்கா. இவர் சொன்ன அந்த இடம் மக்கதோனியா என்பது ஏதாவது புரியுதா? இன்னைக்கு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? மசிடோனியா, மசிடோனியா, நார்த் யூரோப். அதாவது ஐரோப்பாவில் ஒரு இடம், அதாவது கிரீஸ் யூரோப்ல இருக்கு இல்லையா? இந்த இடம் மசிடோனியா நார்தன் யூரோப்ல இருக்கிறது. நார்த் ஆஃப் கிரீஸ். அதாவது எந்த இடம்னாக்க அந்த டர்க்கி பக்கத்துல கிரீஸ். அந்த டர்க்கின்றது ஏசியா மைனர் சொல்லிட்டு அங்கதான் பவுல் அப்போஸ்தலன் அநேக ஊழியர்கள் செய்தார். வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட அந்த 7 உபத்திரவ சபைகள் இல்ல பாடுபடும் சபைகள் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல தான். சோ இங்கே பவுலும் அந்த உடன் ஊழியர்களும் பிரயாணப்பட்டு துரோவாவில் பாருங்க 14ஆம் வசனத்துல பாருங்க, உடனடியாக மசிடோனியாவுக்கு போனோம்னா அவங்க எங்க போறாங்கிறது 14ஆம் வசனத்துல துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சாமுத்ரேஸ் என்ற தீவுக்கு அவர்கள் போகிறார்கள். 2 நாள் பிரயாணம் பண்ண, சும்மா கிடையாது. இப்போ நினைச்சு போயிடுறோம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்பத்துக்கு கப்பல் தான், இல்ல நடந்து போகணும், இல்ல கழுதை, இல்ல குதிரை மேல போக வேண்டியது. 2 நாள் பிரயாணப்பட்ட மறுநாளில நியோபோலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி, என்ன அவ்வளவு அவசரமா போய் தாங்க வேண்டுமா என்று பார்க்கின்ற போது, நீமார்களே, இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 21, 24 நாம் பார்க்கின்ற போது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்றால், இந்த சுவிசேஷம் போகின்ற போதுதான் அவர் கேள்விப்படுவார்கள்.
கேள்விப்பட்ட தான் விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்கும் போது தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் இல்லையா? அப்பொழுதுதானே அவர்கள் பரலோகம் செல்ல முடியும். ஆகவே தான் எருசலேம் என்ற ஆலயம், புதிய எருசலேம், அங்க செல்ல வேண்டும். ஆகவே ஓடி ஓடி செய்கிறார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நமக்கு அது ஒரு பெரிய சவால். இன்றைக்கு நாம் திருச்சபையாக எவ்வளவு நாம் ஊழியம் செய்கிறோம், இன்னும் செய்ய வேண்டும். திருச்சபையின் மூலமாக அநேக ஊழியங்கள், அதாவது வார்த்தை சாக்கிரமத்திலே உங்களை நடத்துகிற முக்கியமான ஒரு காரியத்தை மூப்பர்கள் செய்கிறார்கள். மற்றபடி வாலிபர்கள், நீங்கள் என்ன ஊழியம், நீங்கள் திட்டமிட வேண்டும். போய் ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணணும். ஒர்க் அவுட். மாதர் சபை என்ன பண்ணுறீர்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணணும். ஒரு சிறைச்சாலை போய் நம்ம சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். போக வேண்டும், சுவிசேஷம் வெளியிடங்களுக்கு போக வேண்டும். ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்களுடைய தாளந்துகளை புதைத்து வைக்காதீர்கள், பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சோ அதன் பிறகு அவர்கள் 2 நாள் பயணம் பட்டு அங்கிருந்து மசிடோனியா, மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றான ரோமர் குடியேறி இருக்கின்ற பிலிப்பி பட்டணத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அந்த இடத்துல தான் போய் அவர்கள் சேர்ந்தார்கள். அந்த இடத்துல போய் அவர்கள் சேர்ந்து அங்கே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த இடம் கிட்டத்தட்ட 241 கிலோமீட்டர். அதை அவர்கள் பாருங்க, கடல்ல போகும்போது கூட சரி, இப்ப இருக்கிற அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம்னா அதான் 2 நாள்ல போறது. சில நேரத்துல எதிர்காற்று வீச ஆரம்பிச்சுன்னா போறது ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் அடி போவோம் 2 நாள் போன இடத்துக்கு பின்னாடி அந்த எதிர்காற்று வீச அப்படி தள்ளின்னு வந்துடும். 5 நாள் அவங்க போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. சோ அங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்துல இருந்தாங்க. பிலிப்பு பட்டணத்தை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். பிலிப்பு பட்டணத்துல தான் அவர் சில நாள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பிலிப்பு பட்டணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிலிப்பு பட்டணம் என்பது ஒரு ரோம காலனி. இட் இஸ் எ ரோமன் காலனி. அதாவது அங்க இருக்கின்ற மக்கள், அதாவது பெருமை பேசுவதில் பேர் போனவர்கள். அதற்கு காரணம் என்னென்றால் அவருடைய லாங்குவேஜ் கிரீக். அதாவது பெரிய பெரிய ஞானிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால், எல்லாரும் சொல்லுவோம் கிரேக்க ஞானிகள், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இல்லையா, இது போன்ற இது தத்துவ ஞானிகள் போன்றவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் கிரீஸ் தான். இன்னைக்கு மெடிக்கல்ல இருக்கிற எல்லா அந்த கோட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது கிரீக்ல தான் இருக்கு இல்லையா? மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து முதலாக எழுதப்பட்டது அதுல தான். எங்களுக்கு அந்த, அதாவது எலரிஸ்டிக் கல்ச்சர் என்ற ஒரு கல்ச்சரை இவர் உருவாக்கினார். யார் என்றால் அவருடைய பேரு பிலிப் II, கிங் பிலிப் II, ஒரு ராஜா. அதாவது அவருடைய மகன் யார் என்று பார்க்கின்ற போது அலெக்சாண்டர் தி கிரேட். யாரு இப்போ புரியுதா? சோ இந்த இடம் பிரபலமானதுக்கு காரணம் அவருடைய மகன் அந்த இடத்தை, அவருடைய தகப்பன் பிலிப் II ஆஃப் மெசடோனியா அந்த இடத்தை கைப்பற்றி அவர் அங்கே ரோமர்கள் ஆளத்தக்கதாக காலனிகளை உருவாக்குகிறார்கள். காலனி என்ற பெயர் இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல சட்டசபையில அது வந்து ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கின்ற பெயராக இருக்கிறது சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. தெரியுங்களா? காலனி இப்ப கூட இந்த ரோமன் காலனி என்பது இவர் பிலிப் II அவர் உருவாக்குகிறார். அதாவது வேறு இடங்களிலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து அங்கு அமர்த்துவது, அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுப்பது. புரிஞ்சுக்கல? இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் டைம் ஜாஸ்தி ஆகும். சோ அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறவர்கள் அந்த, அதாவது அரசாங்கத்துக்கு அவர்கள் மிக நாணயமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பிரிவிலேஜஸ், அந்த ஸ்பெஷல் பேக்கேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க, ஜம்மு காஷ்மீர்ல அது போல ஒரு காரியங்கள் இருந்தது. ஆர்டிகல் 370 அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா வசதியும் எல்லா பிரிவிலேஜஸும் அவர்களுக்கு இருந்தது. சோ ஒரு விசேஷ ஒரு அந்தஸ்து என்பது அங்கே கொடுக்கப்படுது. அங்க ஜனங்கள் எல்லாம் வந்து குடியேறுவாங்க. இப்போ இஸ்ரேல்ல கூட எடுத்துக்கிறீங்க, ஆக்கிபைடு பிளேசஸ்ல ஜனங்களை அந்த ஒரு காலனியில எடுத்து போயிட்டு யூதர்களை வந்து
குடியேறணும்னு சொன்னா பிரச்சனைகளின் மத்தியில, ஆபத்துகளின் மத்தியில போய் அங்க இருப்பாங்க. ஏன்னா நிறைய வசதிகளை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது போலதான் இந்த பிலிப்பு 2 இந்த அரசன் கூட பண்ணி கொடுத்தான். அதன் பிறகு அவருடைய மகன் அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் 3 த கிரேட், அவன் வந்தான். அவன் வந்த பிறகு அந்த இடமெல்லாம் ஒரு பெரிய போர்ட் ஏரியா, அதாவது துறைமுகம் இருக்கின்ற இடம். அங்கிருந்து அதாவது ஈஜிப்டை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். அதாவது போரிட்டு கைப்பற்றி, அதே போல இந்தியாவில் கூட ஒரு பகுதி நார்த் ஈஸ்ட் அவருடைய ஆளுகையில் பெரிய இடத்தை பிடிச்சிட்டான். அப்போ அலெக்சாண்டர் த கிரேட் என்ற ஒரு மனுஷன் இந்த இடத்தை பிடித்தார். இந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறார். அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட் மூலமாக இந்த பிலிப்புன்ற இடத்துல எல்லா ஜனங்களும் வந்து கூடுற மாதிரி ஒரு இடம் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்ரியேஷன்னாக எந்த இடத்துக்கு போவோம், நல்லா தண்ணி இருக்கிற இடம். இது நல்லா தண்ணி இருக்கிற இடம். தண்ணினா அந்த ஆற்று அண்டை, ஆறு இருக்குல்ல, அந்த இடத்துல போய் ஜனம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அந்த இடத்துல இவர்கள் பவுலும் மற்ற அவருடைய உடன் ஊழியக்காரர்களும் போய் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே எல்லா ஜனங்களும் வராங்கல்ல. அப்போ முக்கியமா they pay their attention to preach to the women. அங்கு வந்திருக்கின்ற பெண்கள் இடத்துல, ஸ்திரீகள் இடத்துல உபதேசித்தோம் என்று. அப்போ எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் அவர்களுக்கு உபதேசித்தோம் என்றால், இவர்கள் போய் அங்கே ஒரு எல்லாரும் சேர்ந்து எல்லாம் பார்த்து சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு மெகாபோன்ல சொல்லி அவங்க பண்ணல, ஒரு கிரேட் ப்ரொக்ளமேஷன், அதாவது ஒரு பிரீச்சிங் என்று ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணல. ஆனா தனித்தனியாக பேசினார்கள். அதுதான் முக்கியமான இந்த பர்சனல் இவாஞ்சலிசம் என்று சொல்லப்படுறவங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு தனிப்பட்ட மனுஷனை போய் நீ சந்திச்சு கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகின்ற போது யாருமே வந்து தடுக்கவே முடியாது. யாருமே அந்த தனிப்பட்ட மனுஷன் வேண்டாம் என்று சொன்னால்தான் உண்டே தவிர மற்ற யாரும் தடுக்கவே முடியாது. மிக மிக முக்கியமான எஃபெக்டிவ் இவாஞ்சலிசம் இஸ் பர்சனல் இவாஞ்சலிசம், தனித்தாள் ஊழியம். அதை இந்த பெண்கள் இடத்துல அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக ஜெபித்து கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி இவ்விடத்துல பேசலாமா? கடவுள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்துதலோடு கூட அவர்களிடத்துல பேசுகின்ற போது அங்கே பேசப்படுகின்ற அந்த வார்த்தையை ஒரு பெண் கேட்கிறாள். அதைத்தான் இந்த நேரத்துல நாம் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் God opened Lydia's heart. 13ஆம் வசனம் 15ஆம் வசனம். அங்கே இந்த பிரசங்க அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது ஒருவராய் பார்த்து எல்லாருக்கும் பேசிட்டு வராங்க. ஏசாமி ரட்சகர், ஏசாமி மூலமா இலவசமான ரட்சிப்பு வருகிறது, அவருடைய அன்பு, அதாவது கலங்கமில்லாத ஒரு அன்பு, இப்படி கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிக் கொண்டிருக்கிற அதை கேட்கிற மனுஷர்களிலே, பெண்களிலே இந்த லிடியாவும் ஒருவர் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ லிடியா என்று யார் என்று பார்க்கின்ற போது she was a successful business woman from Thyatira. அங்க இருக்கின்ற ஒரு அதாவது அந்த காலத்திலே பாருங்க, ஒரு பிசினஸ் உமன். இப்போ பெண்களை வந்து வெளியவே விடாத ஒரு காலம் இருந்தது ஒரு காலம் நம்முடைய இந்திய தேசத்துல கூட. ஆனால் அந்த காலத்திலேயே அதான் அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்கள் அந்த நாகரிகத்துல உயர்ந்த ஒரு நிலையை அப்போதே எட்டியிருந்தார்கள். ஆகவே லிடியா என்ற பெண் யார் என்றால் she was the first convert, European convert என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. அவள் மாத்திரமே முதலாக ஐரோப்பாவில கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. முதலாக அவள் தான் ஏற்றுக்கொண்டாள். ஆகவே இந்த யூரோப் போக வேண்டிய, இந்த ஐரோப்பாவுக்கு போக வேண்டிய திட்டத்தை கடவுள் வகுத்து கொடுத்தார். அதிலே ஒரு முதல் கனி லிடியா. பிரியமானவர்களே, சோ அவள் ரத்தாம்பரம் இருக்கின்ற அந்த காரியம் அங்க வந்து அந்த பிலிப்பு பட்டணத்துல அந்த டை, அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இடம், போடுற இடம். டைனா நம்ம தலை போடுறது இல்ல, துணிகளுக்கு போடுறது. அது ரத்தாம்பரம்னா ரொம்ப காஸ்ட்லி. சோ இவ ஒரு பிரான்ச்சுக்கு ஹெட்டா அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். சோ அங்கே அந்த பெண்களுக்கு உரிமை என்பது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எமான்சிபேஷன் ஃப்ரம் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பாண்டேஜஸ் அண்ட் ஆல்சோ எம்பவர்மெண்ட். சொந்த காலில் நிக்கணும்ல. ஒரு காலத்துல வெளியவே போக கூடாதுன்னு சொல்லி பெண்களை சொல்வார்கள், படிக்க கூடாது என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதின்றது அதுதான். இன்றைக்கு
எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நம்முடைய மக்கள் ஆண் பெண் ஏத பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் படித்து சமுதாயத்துல உயர்ந்தார்கள். இது கடவுளுடைய சித்தம். இங்கே லிடியா அந்த காரியத்துல ஒரு நல்ல ஒரு பொறுப்பில இருந்ததை பாருங்க. She was a worshipper of God. பாருங்க இந்த 14ஆம் வசனத்துல, அப்பொழுது தியத்திராவும் ரத்தாம்பரங்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இப்ப நான் என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டுக்கிறீங்களான்னு கேட்டா கடவுள் தான் தெரியும். எல்லாரும் பிசிக்கலா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கிறது என்றது கடவுளுக்கு மாத்திரம் தெரியும் இல்லையா? ஆகையால்தான் நான் ஜெபித்து வருகின்ற போது, சுவாமி அடியனை மறைத்த எங்கள் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியாகிய கடவுள் பேசுகின்ற போது எல்லாரும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், விழித்துக் கொண்டிருப்போம். தூங்குற மாதிரி பண்ணாலும் சரி, காது இங்க கேட்டுதான் இருப்போம். சிலர் வந்து அப்படியும் அப்சர்வ் பண்றதை நான் பார்க்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, அவள் சத்தியத்தை தேடி அவள் காத்து இருந்தாள். நல்ல ஒரு ரிச் உமன், ஒரு பணக்காரர் மத்தியிலே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதால் இதுதான். So she was in search of truth. Then finally she listened attentively to the word, and it is the word that brings the sinner to the savior. இல்லையா? ஒரு பாவியை ரட்சகரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சி உண்டு பண்ணுகிறது கர்த்தருடைய வசனம். So she was listening to that word very attentively. மிக கவனமாக கேட்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை வரும், ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும்ன்றதுக்கு இதுவும் ஒரு அர்த்தம், ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, லிடியா கேட்டுக்கொண்ட பிறகு அது என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது? God opened her heart to the truth. So this indicates the transformative power of the the Holy Spirit. இல்லையா? The transformative power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியார் கடவுளுடைய ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ணுகின்ற ஆவியானவர் மாற்றுகின்ற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கடவுள் மாத்திரமே திறக்க முடியும். ஆகவே அந்த காரியத்தை செய்தால் அவள் சந்தோஷமாக சத்தியத்தை தேடி காத்து கொண்டிருந்தவளுக்கு இந்த சத்தியம் என்ற இயேசு என்ற இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மிக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 14:31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இவள் மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை, ஞானஸ்நானம் பெறவில்லை, அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். 15ஆம் வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கினர். சோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு அவருடைய குடும்பத்தாரும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். நானும் மாற வேண்டும், என்னுடைய குடும்பமும் மாற வேண்டும், என்னுடைய சமுதாயமும் மாற வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருந்ததுனால தான் எங்களோடு தங்கிருங்கள் என்று அவள் சொன்னாள். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு, ஒரு ஊழியக்காரரை உபசரிக்கின்ற போது அவர் தங்கியிருக்கின்ற போது இன்னும் அநேக மக்களை கொண்டு வர முடியும். இவர் பேச பேச பரிசுத்த ஆவியானவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் திட்டம். ஆகவே அந்த காரியத்தை லிடியா சொன்னார்கள். அதை பவுலும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்ற, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால், நாமும் கர்த்தரை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு சாட்சி பகர கடமைப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை போஷிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய கடமை. அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக செய்கின்ற போது திருச்சபையினுடைய ஊழியங்கள் வளர்ந்து பலுகி பெருகும், கர்த்தருடைய நாமம் மகிமையாகும். ஆகவே லிடியாவுடைய ஒரு வாழ்க்கை, பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த ஆதங்கம், சுவிசேஷம் எப்படியாவது அறிவிக்க வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம், அந்த அறைகூவல் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். நாம் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் எல்லாம் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காப்பாராக.